அன்பர்களே, இன்று நைனாமலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு செல்கிறோம். இக்கோவில் சேலத்திலிருந்து நாமக்கல் செல்லும் வழியில் புதன் சந்தை என்னும் இடத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. நயன மகரிஷி இந்த மலையில் தவம் செய்து பெருமாளின் தரிசனம் பெற்ற அற்புத தலம் இது. எனவே இது நைனாமலை என பெற்றது. சர்வ பாபமும் நீங்கி நற்கதியும் நல்வாழ்வும் அருளும் திருப்பதி வெங்கடாஜலபதி தலத்திற்கு நிகராக பலனையும் பாக்கியத்தையும் அருளுகின்ற தலங்கள் பலவற்றுள் இந்த கோவிலும் ஒன்று. கொங்கு மண்டலத்தில் புகழ்பெற்று விளங்கும் கோயில். இங்கிருக்கும் பெருமாளை வழிபட்டால் திருப்பதி சென்று வந்த பலன் கிட்டும் என்பதினால் இந்த தலம் சின்ன திருப்பதி என போற்றப்படுகிறது. மலை மேல் நின்ற கோலத்தில் ஸ்ரீ குவலயவல்லி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாளை நாம் வணங்கி இங்கு நல்லருள் பெறலாம். இந்த கோவில் பல்லவர் காலத்தில் கட்டப்பெற்றது. 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ராமச்சந்திர நாயக்கர் புனரமைத்தார். 2600 அடி உயரத்தில் உள்ள இந்த கோவிலுக்கு செல்வதற்கு 3000 படிகள் உள்ளன. மலை முடியும் இடத்திற்கு 10 படிகள் கீழே ஸ்ரீ ஆஞ்சநேயர் அருங்காட்சி தருகிறார். இவரை வணங்கி படி ஏறினால் பெருமாள் சன்னதியை நாம் அடையலாம். பெருமாள் சன்னதி எதிரே கொடிமரம் அருகில் கருடாழ்வார் கூப்பிய கரங்களோடு பெருமாளை வணங்கிய வண்ணம் காட்சி தருகிறார். கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவியருடன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கையில் தண்டம் தரித்து காட்சி தருகிறார். இவர் நம் இன்னல்களை விரட்ட கையில் தண்டம் வைத்துள்ளாராம். இவரை கண் குளிர தரிசித்தாலே நம் பாவங்கள் ஓடிட புத்துணர்ச்சி நமக்கு பிறந்திடும். சன்னதிக்கு வெளியே உள்ள மண்டபத்திலே உள்ள தூணில் நயன மகரிஷியின் தவக்காட்சி சிற்பமாக உள்ளது. குவலயவல்லி தாயாருக்கு தனி சன்னதி உள்ளது. கருணையே உருவானவள் இந்த தாய். இவளை வழிபட்டால் செல்வ வளம் சேர்ந்திடும். ஸ்ரீ ஆண்டாளுக்கும் இங்கே தனி சன்னதி உண்டு. மகாமண்டபத்தில் ராமர், சீதை, லக்ஷ்மணர் சன்னதியும் ராதா ருக்மணி சமேத நவநீத கிருஷ்ணன் சன்னதியும் ஸ்ரீ வேணுகோபால் சன்னதியும் இங்கு உள்ளன. ஆலயத்திற்கு வெளியே உள்ள கல் மண்டபத்தில் படுக்கை ஜடாமுடி சித்தர், பிராண தீபிகை சித்தர், குருலிங்க சித்தர் போன்றோரின் சிற்பங்கள் அமைந்துள்ளன. உத்தராயண புண்ணிய காலங்களிலும் முழுவதிலும் சூரியன் பெருமாள் முகத்தில் விழுவது இங்கு தனிச்சிறப்பாகும். அமயா தீர்த்தம், அறிவாள் பாழி, பெரிய பாழி என்னும் 3 தீர்த்தங்கள் இங்கு உள்ளன. தலவிருட்சம் நெல்லி மரம். புதன்கிழமை சனிக்கிழமைகளில் பெருமாளை தரிசிப்பது இங்கு விசேஷமாகும். வைகுண்ட ஏகாதேசி, புரட்டாசி சனிக்கிழமைகள் இங்கு விழா நாட்கள். மயர்வர மதிநலமும் துயரறு சுடரடியும் அருளும் நைனாமலை ஸ்ரீ வரதராஜ பெருமாளை வணங்கி நல்லருள் பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய.